உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். விஜய் ஒரு பக்கம் அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் ஒரு பக்கம் கார் ரேஸ் போயாச்சு, ரஜினி கமலும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. பெரிய ஹீரோக்கள், ஸ்டார் வேல்யூ உள்ள ஹீரோக்கள் எல்லாரும் இப்படியா ஆயிட்டா இண்டஸ்ட்ரி என்ன ஆகும்? நிச்சயமாக ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நிறைய குமரி தள்ளிட்டாங்க திரையரங்க உரிமையாளர்கள்லாம் வந்து. நீங்கள் ஸ்டார் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் கூட்டத்துக்கு வராங்க, இல்லைன்னா கிடையாது சாமி அப்படின்னு. ஏன்னா ஒரு 250 கோடி வாங்கக்கூடிய ஒரு நடிகர் அதை வேணான்னு சொல்லி அரசியலுக்குள்ள வந்து இதான் என் கடைசி படம்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும். ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு ஸ்டார் அல்டிமேட் தலை அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பதிக்கு போகிறாரு, கத்துறாங்க, இங்கே சும்மா இருங்க, இது கோவில் வழிபாட்டு தலம், சும்மா இருங்கன்றாரு. ஒரு ரேஸுக்கு போனவுடனே ஓன்னு சத்தம் போடுறாங்க, இது சினிமா ஷூட்டிங் கிடையாது, இது விளையாட்டு மைதானம், சும்மா இருங்க. நீங்கள் ரசிகர்லாம் இப்படி தான் இருப்பீங்களா? மாற மாட்டீங்களா? உங்களை நான் எலைட்டாக பார்க்க விரும்புகிறேன், முடியாது அவங்களால அப்படின்னு ரசிகர் மேலே ஒரு கோபத்தையே வெளிப்படுத்துகிறாரு. ஆனாலும் அந்த ரசிகர்கள் நீங்கள் என்ன கோபத்தை வேணாலும் வெளிப்படுத்துங்க, நாங்களாம் உங்களுடைய மிக தீவிர ரசிகர்கள். அஜித்தை தான் சொல்கிறேன். அவர் ஒரு பக்கம் கார் ரேஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு போயிட்டார். ஏங்க AK-64 எப்போ ஆரம்பிப்பாங்களா ஆரம்பிக்க மாட்டாங்களா? அஜித் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா? அவர் துபாயில் வந்து அந்த கார் ரேஸில் இருக்கார். அங்கே இருக்கிற கத்தரை அந்த அந்த கூட்டம்லாம் வந்து, சார் எப்போ உங்கள் படம் AK-64 எப்போ தொடங்க போகுது அப்படின்னு. அவர் என்ன நினைக்கிறாரு, எவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் இங்கே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இதுக்காக தயாராகிட்டு இருக்கேன், என்னுடைய கனவு இது, இதில் அவ்வளோ கோடி செலவாகிட்டு இருக்கு. வருஷ கட்டின்னு இன்னைக்கு கோலிவுட்டில் இருக்கிற சிவகார்த்திகேயன் முதல் கொண்டு அத்தனை பேரும் போய் அவருக்கு வந்து வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ விளம்பர படங்களில் நடிக்கவே மாட்டேன்னு இருந்த அஜித் வந்து வேற வழி கிடையாது, வந்து இந்த கேம்போ கோலா விளம்பரத்தில் நடித்தார். காசு வேணும், ஸ்பான்சர்ஷிப் வேணும். ஏன்னா நான் நடிச்சாச்சு, நடிக்க வந்தாச்சு. எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு தொய்வு வந்துருங்க. வந்து அடுத்த கட்டத்தில் ஒரு விஷயம் வந்துடும். வந்து இப்போ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நினைப்பாங்க, இப்போ விஜய் மாதிரி அஜித் மாதிரி நமக்கு ஒரு செல்வாக்கு இருந்ததுன்னா நம்மளாம் அரசியலுக்குள்ளே போவோமா, நம்மளாம் கார் ரேஸ்க்குள்ளே போவோமா? ஆனால் இவங்க பார்த்தீங்களா அசால்ட்டாக போயிட்டுருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் தாங்க அது. ஒரு துறையில் தொடர்ச்சியாக இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போதியா என்ன, ஏன் மறுபடியும் வரோம், நடிக்கிறோம், 9 மணிக்கு நிற்கிறோம், பேசுகிறோம், இது பண்ணுறோம், அதே ரசிகர்கள் தான். அடுத்த கட்டமாக நம்முடைய கனவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுமாதிரி அஜித்துடைய மிகப்பெரிய கனவு ஒரு பைக் ரேஸில் ஆரம்பித்து ஒரு கார் ரேஸ்க்குள்ளே வந்துருக்குது. இன்னைக்கு கார் ரேஸ், இந்தியாவில் கார் ரேஸ் அப்படின்ற தெரிய வச்சதே வந்து அஜித் தாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்காக மெனக்கடுறாப்புல, அதுக்காக சினிமா விட்டு சுத்தமாக ஒதுங்கில்லை. ஆனால் எனக்கு என் கனவுப்பா இது, நான் நடிச்சிட்டேன், திரும்ப நான் என்ன பண்ண முடியும்? வந்து நான் வந்து திருவாரூர் செல்வர் சிவாஜி கணேசன் மாதிரியா நடிக்க முடியும்? அப்படி ஆசை தான் ஏற்றுப்பீங்க நீங்கள்? விடாமுயற்சின்னு ஒரு படம், ஹாலிவுட் படம் மாதிரி ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னா அதையே நீங்கள் ஏற்றுக்கல. குட் பை டக்லி ஒரு தர லோக்கல் படம் அப்படின் போது கொண்டாடுறீங்க நீங்கள். சரி, அதுக்காக சினிமா விட்டு சுத்தமாக ஒதுங்கலை. உண்மையிலே அஜித் மாதிரி சினிமாவை நேசித்த ஆட்கள் யாருமே கிடையாது வந்து. ஆனால் அதே சினிமா தான் அஜித்தை அவ்வளோ காயப்படுத்துச்சு, அவ்வளோ முதுகில் குத்துச்சு, அவ்வளோ ட்ரிகர் பண்ணிடுச்சு. அதெல்லாம் மறந்துருக்க மாட்டார். அஜித்துக்கு வந்து உண்மையிலேயே வந்து தன்னை இவ்வளோ பெரிய கூட்டம் வருது அப்படின் போது தன்னை வந்து ஒரு எம்ஜிஆராக நினைச்சவர். தப்பு கிடையாது, அது எம்ஜிஆராக நினைச்சவர் வந்து அஜித். உங்களுக்கு யாருக்கும் இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். வந்து அவர் ஒரு படம் டூயல் ரோலில் நடிக்கிறதுக்கு டிஸ்கஷன்லாம் போயிடுச்சு. அந்த படத்தோட தலைப்பு என்ன தெரியுங்களா? ராமச்சந்திரன், ராமன் சந்திரன், எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி ஒன்று ஒரு கதை வந்து. அந்த சமயத்தில் நான் சொல்கிறது 90களில் அஜித் பீக்கில் இருக்கார், வந்துக்கிட்டு இருக்காரு. ராமன் சந்திரன், ராஜ் கபூர் தான் அந்த படத்துக்கான டைரக்டர். வடபழனியில் இருக்க ஆதித்யா ஹோட்டல்லாம் அந்த படத்துக்கு வந்து டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது. ரோஜா கம்பைன்ஸ் காஜா மைதீன் தான் அந்த படத்தை வந்து தயாரிக்கிறதா இருந்தார். அதுக்கு டிஸ்கஷன்லாம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து முடிவுலாம் ஆச்சு, ஆர்டிஸ்ட்லாம் ரெடி பண்ணாங்க. ஏதோ ஒரு காரணத்தால் அந்த படம் வந்து அப்படியே கைவிடப்பட்டது. அப்புறம் அந்த கால் ஷீட், அந்த ரோஜா கம்பெனிஸ் கொடுத்த கால் ஷீட்டில் தான் வந்து அஜித் வந்து ஜீன் ஒரு படம் நடித்தார். சாஜி கைலாஷ் தான் அந்த படத்தை இயக்குனார். அதில் ஒரு கான்ட்ரவர்சியும் இருக்குது. என்னென்னா, அந்த படத்தை சாஜி கைலாஷ் மலையாள டைரக்டர், அவர் டைரக்டரே பண்ணல,
அஜித் தான் இறங்கி பண்ணார். வந்து கிட்டத்தட்ட அவருடைய கோபத்தை, ஒட்டுமொத்த கோபத்தை அந்த படத்தில் காட்டினார். அந்த படமே கொலாப்ஸ் ஆச்சு. வந்து அதுக்கு அஜித் வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது, தன்னை காயப்படுத்திட்டாங்களே அப்படின்ற ஒரு உணர்வை வெளிப்படுத்தினார்னு அந்த சமயத்தில் மீடியாக்கள் எழுதப்பட்டது. இது என்னையா கதை? உங்களுக்கு ராஜ் கபூர் டைரக்டர், அவர் வந்து அந்த சமயத்தில் 90s பெரிய டைரக்டர். அவருக்கு வந்து ஒரு தெலுங்கு படத்தை ரீமேக்ஸ் பண்ண சொல்லி ஒரு வாய்ப்பு ஒன்று வருது. போய் பார்க்குறாரு. பெரிய விருப்பம் இல்லை, போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்க வச்சவர் யாருன்னா அமராவதி படத்தினுடைய டைரக்டர் செல்வா. பார்த்து முடிச்சுட்டு பிரமாதமாக இருக்குதுங்க, இந்த இந்த கதை நல்லா இருக்குது, இதை கொஞ்சம் மாற்றி தமிழுக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் அருமையாக இருக்கும், ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, இதை யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்போது செல்வா தான் சொல்கிறார், அஜித் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கதை சொல்கிறாப்லையா அவர். ராஜ் கபூர் வேணாம் சார், நீங்கள் எதையுமே சொல்ல வேணாம், நான் வந்து பண்ணுறேன். அப்படி எடுக்கிறாங்க எடுத்து முடிக்கிறாங்க. ராஜ் கபூர் சொல்லவே தேவையில்ல, வந்து காமெடியெலாம் உள்ளே சேர்ப்பார். வந்து காமெடியெலாம் சேர்த்து அந்த படம் வந்து ஃபஸ்ட் காப்பி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அஜித்துக்கு நெருக்கமான, மிக நெருக்கமான ஒரு டைரக்டர் சொன்ன விஷயம் என்னென்னா, அஜித் உங்களை வந்து ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் மட்டும்தான் கொண்டாடிட்டு இருக்காங்க, உங்களை வந்து ஒரு எலைட் நடிகராக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த படம் வந்த பிறகு பிஎன்சியில் நீங்கள் தாங்க அப்படின்னு. அதே போல் அந்த படம் வருது, பிஎன்சியில் அஜித்தை கொண்டாடுறாங்க, அவள் வருவாளா அந்த படம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று செட் ஆகிடும் இல்லையா ராஜ் கபூருக்கும் அவருக்கும். அதன் பிறகு தான் நம்ம ஒரு படம், அடுத்து ஒரு படம் பண்ணலாம் ஜி அப்படின்னு முடிவு ராஜ் கபூர் கிட்ட சொல்கிறாரு. ரோஜா கமெண்ட்ஸில் போயிட்டு அவர் வந்து ஒரு கதை ரெடி பண்ணுறாங்க. அந்த கதை வந்து ஆக்சுவலாக அஜித்துக்கு பண்ண வேண்டியது இல்லை, விஜய்க்கு பண்ண வேண்டியது. விஜய்கிட்ட போய் கதையை சொல்கிறார் ராஜ் கபூர். விஜய்க்கு பிடிச்சிருக்குது. ஆனால் அவங்க அப்பா எஸ்ஏசி வந்து நிறைய மாற்றம்லாம் சொல்கிறாரு. ஏன்னா விஜய் பாக்கியராஜ் சேர்ந்து நடிக்கிற மாதிரியான மாற்றம் சொல்கிறாரு. இவர் வந்து டைரக்டர் ஏற்றுக்க மாட்டார். இல்லை சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் இது பண்ண அந்த கதையை அடிபட்டு போயிடும், இல்லைப்பா விஜய் நடிக்க மாட்டார்ப்பா அப்படின்றாரு. திரும்ப அஜித்துக்கு வருது. அஜித்துக்கு வந்து ஓகேன்றார். அஜித் நடிக்கிறார். அஜித் கார்த்திக். அந்த படம் தான் ஆனந்த பூங்காற்று. இப்போ இந்த ஜி படத்துக்கு ஏன் அஜித் அவ்வளோ கோபமாக உள்ளே இறங்கி அவரே டைரக்ஷன் பண்ணாதுக்கு ஆனந்த பூங்காற்று சம்பவம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் விஜய்க்கு போய் அதுக்கப்புறம் அஜித்துக்கு வந்து அஜித் இதில் கமிட் ஆகி பூஜை போட்டு நடிக்கிற சமயத்தில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் போச்சுங்க. அஜித் மாதிரி செத்து படைச்சவன் யாருமே கிடையாது. எம்ஜிஆர் பண்ணல செத்து படைச்சவன்டான்னு, அது வேறு செத்து படைச்சவன் யாரும் கிடையாது. ஒரு ரணகலத்தில் தான் அவருடைய வாழ்க்கையை தொடங்கிச்சு. வந்து பாதி நாள் பெட்லேயும் மீதி நாள் வந்து இதுலேயும், அதை மீறி அவ்வளோ முதுகில் அவ்வளோ சர்ஜரி பண்ணியிருந்தோம். நான் ஒரு நாள் ஜெயிப்பேன், நான் ஒரு நாள் வருவேன்ற அந்த கட்ஸ் இருக்குது இல்லை, அது எல்லாருக்குமான ஒரு விஷயம். அது நீங்கள் ஒரு உடலில் சின்னதாக உடம்புல வந்துட்டா சோர்ந்து போயிடுறாங்க, ஐயோ நம்மளால் எழுந்துக்க முடியாது, இனிமேல் வாழ்க்கையே போச்சுன்றாங்க. ஆனால் ஒரு மனிதன் 33 34 ஆப்ரேஷன் முதுகில் பண்ணி அவர் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு நான் வந்துடுவேன்னு சொல்லி ஷூட்டிங்கில் நானே பார்த்துருக்கேன். ஒரு 4 சீன் நடிப்பாப்பில் 5வது சீன் வந்து ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்டு போட்டு வச்சுருப்பாங்க, அதில் போய் படுத்துருவோம். எத்தனை கேலி எத்தனை கிண்டல். வந்து இந்த மாதிரி உடம்பை வச்சு நடிக்க வரணுமா, இவரெல்லாம் தேர மாட்டார், இதெல்லாம் சும்மா அப்படின்லாம் சொல்லி. அப்படி அந்த ஆனந்த பூங்காற்று சமயத்தில் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு தனியார் மருத்துவமனையில் இருந்தப்போ வேறு ஒரு நடிகரை வச்சு அந்த படம் எடுக்கிறதுக்காக அந்த தயாரிப்பு நிறுவனம் தினத்தந்தியில் ஒரு பெரிய விளம்பரம் கொடுத்து அஜித் வந்து கெஞ்சி என் லைஃப் போயிடுங்கன்னு சொல்லி அப்புறம் அந்த டைரக்டர்லாம் பேசி அதன் பிறகு ஒரு வழியாக அவர் நடித்து கொடுத்தாப்புல. அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் ஜி அப்படி பண்ணார்னு உண்டு. ஆக்சுவலாக ராமன் சந்திரன் 2 கேரக்டர் முழுக்க முழுக்க எம்ஜிஆரை மனதில் வைத்து உருவாக்கப்பட்ட இந்த கதை தனக்கு அப்படி தான் வேணும்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எம்ஜிஆர் மீது அப்படி ஒரு பெரிய ஒரு ரசிகராக இருந்தவர் வந்து அஜித். இந்த பல இதுவில் கூட நானே கூட சொல்லியிருக்கிறேன். மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனக்கு ஒரு மகன் இருந்தால் அப்படி தான் இருப்பான், செக்கச்செவேல்னு. இப்படி ஒரு கட்ஸான ஒரு நபர் வந்து ஒரு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் தில்லா பேசுறது, மனசில் பட்டத்தை சொல்கிறது. எங்க ஒரு கோடி ரசிகர்கள் இருக்காங்க, வந்து அவங்க வந்து பின்னாடி ஓடி வராங்கன்னா எந்த நடிகரை சொல்கிறதுக்கு ஒரு இது வருமா? ஏங்க இது வந்து தேட்டர் கிடையாதுங்க, இது வந்து ஷூட்டிங் கிடையாது, இது வந்து ஸ்போர்ட்ஸு, இங்கே வந்து இப்படிலாம் கத்தக்கூடாது, இது முடியுமா? அதாங்க அஜித். எதுக்கு சொல்கிறேன்னா, அவருக்கு ஏதோ சினிமா இது போயிடுச்சு, சினிமா விட்டு ஒதுங்கிட்டாரு, துபாயில் போய் செட்டில் ஆக போகிறாரு, யூரோப்பில் வந்து 2 பில்டிங் வாங்கியிருக்காரு, அப்புறம் சிங்கப்பூரில் வந்து அவர் 4 வீடு வாங்கியிருக்காரு, சினிமாவே சுத்தமாக காலியாகி போச்சு. கிடையாது. கார் ரேஸ் அவருடைய ஒரு பேஷன், கார் ரேஸ் அவருடைய கனவு.
நீ பாருங்க, சிவகார்த்திகேயன்லேருந்து அத்தனை பேரும் போய் போய் பார்த்ததுக்கான காரணம் என்னன்னா, நாம கேள்விப்பட்டது வரைக்கும் இந்த ரிலையன்ஸ் நிறுவனம், அந்த கோலா கம்பெனிக்காரங்க, அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்பான்சர்ஷிப், ஒரு பெரிய தொகை ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க ப்ராடக்ட் போய் சேரணும் இல்லை, அப்போ அந்த கூட்டம் வரணும் இல்லை துபாயில், அந்த ஸ்டேடியமே காலியாக இருந்தால் என்ன வருது? அஜித் வரதுனால தான் இவ்வளோ பேர் வராங்க. அதை மீறி ஆர்டிஸ்ட்டுக்கு, இந்த ஆர்டிஸ்ட்லாம் போக 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 அவங்க காட்ட இன்னும் அதை வந்து கவனிக்க வைப்பாங்க, இன்னும் மீடியாவில் பேச வைப்பாங்க. இப்போ நான் பேசுகிறேன் இல்லைங்களா, ஏன்னா அஜித்துக்கு அவ்வளோ பெரிய பணம் தேவைப்படுது. இதெல்லாம் மீறி AK-64 படம் கண்டிப்பாக உண்டு. AK-65 உண்டு. அது ஆதித்ய ரவிச்சந்திரன் தான் டைரக்ட் பண்ண போகிறார். அதுக்கு இடையில் யாராவது சொன்னாங்க ராமஜோரா ஃபிலிம் சிட்டியில் ரகசியமாக ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, அஜித் இல்லாத போர்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கிடையாது. வந்து அது வந்து முடிச்சாச்சு, அதாவது வந்து டிஸ்கஷன்லாம் முடிச்சாச்சு. அதற்கான ஷூட்டிங் விரைவில் அதற்கான அறிவிப்பு உண்டு. அதுதான் இந்த AK-65 சிறுத்தை சிவா தான் டைரக்ட் பண்ண போகிறார். இடையெல்லாம் கூட போய் பார்த்துருந்தாரு, அங்கேயே துபாயில் ஸ்பாட்டில் கதை சொன்னார் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா AL விஜய், மதராசப்பட்டினம் AL விஜய் வந்து ரகசியமாக ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கார். ரகசியமாலும் எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலை. வந்து அந்த கார் ரேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து AL விஜய் எடுத்திருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ரி எதுக்கு அப்படின்னா, அதுவும் ஸ்பான்சர்ஷிப்புக்கு தான். சரி, சுத்தமாக வந்து அஜித்துக்கு சினிமா மேலேயே மோகம் இல்லையா, சினிமாவை விட்டுட்டாரான்னா திரும்பவும் சொல்கிறது தான் ஒரு தொய்வு தான். வந்து ஒரு ரசிகர்களை பார்த்து அதட்டுறாரு, ரசிகர்கள் பார்த்து கண்டிக்கிறார். அப்படின்போது ஏன்பா திரும்ப திரும்ப இதே கதையை எடுத்துன்னு வரீங்க, இதே மாதிரி இருப்பாருங்க. இன்னும் கேட்டால் AK-64 ஒரு பெரிய விருப்பம் இல்லைங்க. நிறையெல்லாம் கூட தகவல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவருக்கு வந்து அவ்வளோ சம்பளம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அப்புறமா வந்து அவருடைய படங்கள் குட் பை டக்லாம் பெரிய வியாபாரம் கிடையாது. அப்புறம் சம்பளத்துலேருந்து ஒரு பைசா கூட இறங்க மாட்டேன்றாரு. இப்படிலாம் விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அவருக்கு எங்கே மனமாற்றம் ஏற்பட்டதுன்னு நாம் கேள்விப்பட்டப்போ, அந்த மங்காத்தா ரீரிலீஸில் அடித்து தூள் கலப்பிச்சு பாருங்கள், ஒரு பெரிய வசூல் கொடுத்தது பாருங்கள். எங்கள் ஒரு பக்கம் படையப்பா, ஒரு பக்கம் மங்காத்தா, இன்னொரு பக்கம் கில்லி, இப்படியா இது பண்ணும்போது அதில் தான் வந்து ஒரு மாற்றம். சரி, நான் நடிக்கிறேன், அதே சமயத்தில் நான் கார் ரேஸையும் விட மாட்டேன்னு கன்ஃபார்மாக உண்டு. AK-64 இன்னும் ஒரு 2 மாதத்தில் அதற்கான படப்பிடிப்பு தொடங்க போகிறது. 2025 AK-65 சிறுத்தை சிவா இயக்கப் போகிறார். AL விஜய் இயக்கியது. அவருடைய டாக்குமெண்ட்ரி, கார் ரேஸ் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரி மூலியமாக இன்டர்நேஷனல் லெவலில் அவருக்கு ஸ்பான்சர் கிடைக்கப் போகிறது என்பது மாற்று கருத்து கிடையாது. 2 ஹீரோக்கள், மாபெரும் ஹீரோக்கள், ஒருத்தர் அரசியல் பக்கம், இன்னொருத்தர் பக்கம் ரேஸ் அப்படின்னு போகும்போது அவங்க அஜித்துக்கு சினிமாவும் இருக்குது. முன்ன மாதிரி ஒரு ஃபோர்ஸாக இல்லை, வருவார், நடிப்பார். அதை தாண்டி அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக, இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நபராக தயவுசெய்து கொண்டாடுகள் ரசிகர்களே என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.